வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு 13/4/2024 தனுசு ராசிக்கு தனது நட்பு கிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் திடீர் குபேர யோகம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம 13/4/2024 பிறகு தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது. அப்படி என்ன மாதிரியான முன்னேற்றம் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தனுசு ராசிக்கு நாயகன் குரு பகவான் தாங்க. அவர் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய மேச ராசியில் சஞ்சரிப்பது மிகவும் அனுகூலமான ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால தனுசு ராசினியர்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க. சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. தனுர் ராசியில் பிறந்துள்ள பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு மிகவும் அனுகூலமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. வீண் செலவுகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவுதாங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குது. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மன நிறைவை தருங்க. தீர்த்த தல யாத்திரையும் கிடைக்க இருக்குது. ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பெரியோர்கள் மகான்களுடைய ஆசை உங்களுக்கு தருணங்கள்ல கிடைக்க இருக்குங்க. அதாவது பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் உள்ளது என்பதால சொந்த வீடோ நிலமோ அல்லது மனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலை அமைந்துள்ள காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கான திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே மிக நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. தேவகுருவான வியாழன் செவ்வாயினுடைய வீட்டில் அமர்ந்திருப்பது குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்தாலும் அவற்றை எளிதில் அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் இத்தருணங்கள்ல ஒன்று சேர இருக்கீங்க. ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள், வீண் வாக்குவாதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் குரு பகவானுடைய சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குதுங்க. புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது. நீங்கள் குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான எந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குருவினுடைய இந்த மேசராசி சஞ்சார காலம் நீங்களே எதிர்பாராத பல நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைப்பதால பணிகள்ல உற்சாகமும் ஆர்வமும் மேலிட இருக்குதுங்க. மட்டுமில்லாம உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் ஆகியோருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைப்பதால பணிகள்ல உற்சாகமும் ஆர்வமும் அதிகரிக்க இருக்குது. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் தனுசு ராசினருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவாங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. கடந்த சில 7.5 வருடங்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த அனைத்து சலுகைகளையுமே இந்த தருணங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்துறையினருக்கு பல நன்மைகளை வழங்கி இருக்கிறாருங்க. குரு பகவான் சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குதுங்க. உற்பத்தியை படிப்படியாக அதிகரித்துக் கொள்ளலாங்க. குறிப்பாக ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறையினருக்கு லாபம் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது. வர்த்தகத்தை அதிகரிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. அப்படி முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அரசாங்க உதவியும் ஆதரவும் எளிதில் கிடைக்குங்க. வெளிமாநிலங்களுக்கு சரக்குகள் அனுப்புவதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. வெளிநாடு நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. உற்பத்தியாளர்கள் உற்பத்தியை படிப்படியாக உயர்த்தி கொள்ளலாங்க. வெளிமாநிலங்களுக்கு திரும்பியிருந்த தொழிலாளர்கள் மீண்டும் தொழிலுக்கு திரும்பி வருவாங்க. தொழிற்சாலையை விருத்தி செய்து கொள்ள அவசியமான வசதிகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்கக்கூடிய ராசியை சேர்ந்த தொழில் மற்றும்
மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எண்ணற்ற பல நன்மைகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக குரு பகவானுடைய இந்த சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குதுங்க. ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் செவ்வாயினுடைய ராசியில் அமர்ந்திருப்பது ஒரு விசேஷ யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் எந்தவித முயற்சியும் இன்றி கிடைக்க இருக்குது. வருமானம் உயர இருக்குதுங்க. அரசியல் கட்சிகளுடன் உள்ள தொடர்பு தக்க தருணங்கள்ல உங்களுக்கு உதவிகரமாக அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகுங்க. அத்தகைய தருணங்கள்ல உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்கொணர்வதன் மூலமாக எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமா இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலை அமையிருக்குதுங்க. தனுசு ராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு குரு பகவானுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கட்சியில் ஆதரவு நீடிக்குதுங்க. ஒரு சிலர் கட்சியில் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய நிலை இருக்குதுங்க. மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சாதகமாக இருப்பின் வேறொரு பெரிய கட்சியில் சேர வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக கட்சியில் முக்கிய பொறுப்போ அல்லது அரசு பணியோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவானுடைய இந்த சஞ்சார காலம் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை உறுதி செய்துங்க. உயர்கல்விக்கு உதவிகள் கிடைக்க இருக்குது. நேர்முக தேர்வுகள்ல கேள்விகளை புரிந்து கொண்டு தக்க பதில் அளிப்பதற்கு உதவிகரமா அமைஞ்சிருக்குதுங்க குருவும் புதனும். அது மட்டும் இல்லாம இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் வைத்து முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்தும் போது எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. குறிப்பா உங்களுடைய உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறையினர் அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காதுங்க. தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகமானாலும் அவற்றை சமாளித்து விடுவீங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு இருந்து கொண்டே இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெண்மணிகளுடைய நலனுக்கும் சப்தமஸ்தானத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதுங்க. மனம் நிறைந்த குடும்ப வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமா அமைய இருக்குதுங்க. திருமண வயதில் உள்ள தனுசு ராசி பெண்மணிகளுக்கு மன மகிழும் வரமையுங்க. இதனை அனுபவத்தில் உங்களால காண முடியுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசி பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு வேலை உங்களை தேடி வர இருக்குதுங்க. ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, 5 செவ்வாய்க்கிழமைகள் மாலை நேரத்தில் சிறிது அரிசி, 2 வாழைக்காய், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் தட்சணை கொடுத்து நமஸ்கரித்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.